வணக்கம். அவங்க அட்வொகேட் எதுக்கு இந்த வீடியோன்னா, நம்ம இப்ப நடந்திருக்க ஆட்சி பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லாமே கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நடந்திருக்க ஆட்சி டிவிக்கு ஆட்சி, சரிங்களா? மக்களாட்சி. நேற்று ஒரு இடத்துல பாக்குற ஒரு வீடியோல ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் போறாரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் லஞ்சம் வெளியில அந்த ஆபீஸ்ல இருந்து வெளில படியில உட்காந்து தர்ணா பண்றாப்ல, எதுக்கு 5000 கொடுக்கணும் அப்படின்னு. என்ன அப்போ இதான் மக்களாட்சி? கேட்கற தப்பு இல்லைங்க, கேட்கற வெளியே தட்டி கேட்கறாப்புல இல்ல, அதான் அவங்க கவர்மெண்ட் ஆபீசர் கேட்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா பழகிட்டாங்க. என்ன சூடு பூனை பயமா அது மாதிரி பழகிட்டாங்க. அவங்க வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. டிஎம்கே இடங்கோ எல்லாரும் சேர்ந்து தான் குற்றால மட்டங்க தான் பழகிட்டாங்க. இப்ப பொதுமக்கள் மக்களாட்சினால தைரியம் என்ன இதுக்காக உனக்கு 5000 லஞ்சம் பொது வழியில வெளியே தர்ணா பண்றாரு, கொடுக்க மாட்டேன்னு. அந்த கவர்மெண்ட் அந்த வேலையில இருக்கவரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி காலையில, சார் மன்னிச்சிருங்க சார், வாங்க சார் உங்க வேலையை பார்க்கற நாயக்காரரும் இல்ல, நாயக்கு 5000 கொடுக்கணும் லஞ்சம் காலில் விழுகிறாப்ல, வீடியோ இருக்கணும்னு தெரியும். அப்ப காலில் இருக்குன்னா நீ லஞ்சம் கேட்குற என்ன? அப்படி இருக்கும்போது லஞ்சம் வாங்குங்கன்னு பழக்கணும். யாருன்னா 2 கூப்பிட்டீங்க டிஎம்கே யாரும் சொல்ல, பாட்டி சொன்ன ஓடிட்டாங்க, யாரும் சொல்ல. அதே மாதிரி யாரும் சொல்ல கும்பிட்டா நீங்களே முடிவு பண்ணுவீங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப எதுக்குன்னா, டிவி ஆச்சு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிறதுனால டாஸ்மார்க்க பிரைவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிவு. என்னதான் வருமானம் இதுல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிவு. டாஸ்மார்க்ல வர்ற ஒவ்வொரு மதுபானமும் தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்டிலரிஸும் கழிவுற தண்ணியை தான் பாட்டிலா பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க. புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டிலரிஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபாரின் போகும், 2வது குவாலிட்டி பிரைவேட்டா இருக்கா கவர்மெண்ட்டுக்கு. இந்த நம்ம கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு கவர்மெண்ட் நினைக்கிறேன் பிரைவேட்டா இருக்கா ஒயின் ஷோருங்க. என்ன அந்த மதுபானங்கள் விற்கிற இடமா பிரைவேட்டா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறத பாரு ஒயின் ஷோர் இதை பிரைவேட்டா கொடுக்கறதுனால அவங்களுக்கு காசு இருக்கு. லைசன்ஸுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் சும்மா இல்லைங்க, அங்க நீங்க ஒரு ரூபாய் வாங்குறதுக்கும் லைசன்ஸுக்கு வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க என்னதான் பண்ணாலும் பிரைவேட் கண்ட்ரோல் பண்ணும். என்ன அதே மாதிரி இத 10 ரூபா வாங்காம எல்லாமே பிரைவேட்ல கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தாம இருந்தாங்கன்னா 10 ரூபா கூட வாங்கினாங்கன்னா எம்ஆர்பிக்கு அரசு எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நடவடிக்கை எடுக்கலாம். இங்க டாஸ்மார்க்கும் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால எம்ப்ளாயிஸ் நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க. புரிஞ்சுக்கோங்க. பிரைவேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. நான் சொல்றேன், பல பேருக்கு வேலை போயிருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்களே பிரைவேட்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை போகலாம், என்ன எடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எப்படி லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைசன்ஸுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லை. வருமானங்கள் குறையுமே தவிர இப்ப இருக்க கவர்மெண்ட் வருமானத்தை பெருக்கிறது பாருங்க. மதுபானத்துல உயிரை எடுத்து வருமானத்தை சம்பாதிக்க பார்க்கல. பிரைவேட் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு யோசனை பண்ணிருக்காங்க பாருங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஐடியா. என்ன தமிழக அரசு வாகன காப்பீடு மக்களுக்கும் அரசுக்கும் லாபம். அதாவது கவர்மெண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. எப்படி பாருங்க. இந்த மாதிரி வருமானத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தவங்க அழிச்சு சம்பாதிக்கிறது இல்ல, அப்படி அவங்களுக்கு சம்பாதிச்சு இருக்குங்க. லைசன்ஸுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கவர்மெண்ட் கட்டணும். லஞ்சம் இல்ல, எக்ஸ்ட்ரா இல்ல. குறிப்பிட்ட லைசன்ஸுக்கு பாருக்கு ஒயின் ஸ்டோருக்கு எம்ஆர்பிக்கு அந்த மாதிரி கிளப்புக்கு பப்புக்கு எல்லாமே கட்டணும் லைசன்ஸ் ஸ்லாப் ஏரியா. அப்போ கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கு. லாபம் இல்லாம இல்ல. நீங்க டாஸ்மார்க்ல கொள்ளை அடிக்கிற லாபம் இல்ல, ஆனா கொள்ளை அடிச்சது டிஎம்கே அந்த லாபம் இல்ல. ஆனா இப்ப லாபம் இல்லாம இல்லைங்க, இருக்கு. அந்த அளவுக்கு லாபம் இல்லைனால லாபம் இல்லாம பண்ண முடியாது மதுபானங்கள். அதனால பொதுமக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் இல்லாம பிரைவேட் பண்றது வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். என்ன அதே மாதிரி பிரைவேட் இன்சூரன்ஸ் பாருங்க வரவேற்கத்தக்கது. நான் சொல்றேன், இதை பாருங்க. நான் போட போறேன் பாருங்க. தேங்க்யூ.